நீங்க பண்ணவே கூடாத விஷயங்கள். இந்த டிஸ்கவரி சேனல்ல வர பேர் கிரில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத பட்சத்துக்கு தன்னோட யூரினையே தாகத்துக்காக குடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி படி நீங்க யூரினை தாகத்துக்காக குடிச்சீங்கன்னா அதுல இருக்க அதிகமான pH வேல்யூனாலையும் அதிகமான சால்ட் கண்டென்ட்னாலையும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் தண்ணி தாகடிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, பாடியில இருந்து அதிகமா வேர்வை வெளியே வராம பாடியை ரிலாக்ஸா வச்சுக்க என்ன வழியோ அதை பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்கேஸ் உங்களை ஏதாச்சும் தேனி துரத்திட்டு வந்துச்சுன்னா உடனே பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறது தான் எல்லாரும் பண்ற சர்வைவல் விஷயமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா நீங்க அப்படி ஓட ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களோட ரேபிட் மூவ்மெண்ட்ஸை பார்த்துட்டு தேனி துரத்தவே ஆரம்பிக்கும். அண்ட் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளிவிடுறதுனால ஈஸியா டார்கெட் வச்சு நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓட முடியாத சிச்சுவேஷன் தெரிஞ்சா தயவு செஞ்சு அப்படியே குப்புறப்படுத்திக்கோங்க. காலைல காஃபி குடிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறது நம்ம ஊரில் பல பேரோட வழக்கமாக இருக்கும். காஃபின்னு இல்லை, சோடா லெமன் ஜூஸ்னு எது குடித்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரஷ் பண்ணுங்க. ஏன்னா அதில் இருக்க ஆசிட் நம்ம எனாமலை லூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரஷ் பண்ணுறப்போ நம்ம எனாமலை இன்னும் தான் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களை ஒரு நாயோ பூனையோ கடிச்சிட்டா சின்ன காயமாக இருந்தாலும் அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுறாதீங்க. மஞ்சள் கிஞ்சலை வச்சுட்டு உட்காந்துடாதீங்க. நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டுருங்க. ரேபிஸ்லாம் வந்துட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். கொஞ்ச நாளாக என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டா வீடியோஸ் நீ ரெகுலராக வந்துடும்.